அவர் பேரு தான் உதயநிதி. என்ன காரணம்னா ஒழிக்கப்பட வேண்டியது சனாதனா, ஒழிக்கப்பட வேண்டியது எது அப்படின்னு ஒரு புத்தகம், அருமையான புத்தகம். ஆதி முதல் அந்த வரை தோன்றியும் தெரியாது மறைமுகம் இல்லாதது இந்து மதம். அதை பத்தி அருமையான ஒரு புத்தகத்தை காஞ்சிபுரம் துளசி மடம் அனுமன் மாதாஜி அவங்க பெற்றுக்கொள்ள போகிறாங்க. இதை வெளியிடுபவர் இந்து முன்னணி பேர் இயக்கக்கூடிய மாநில செய்தி தொடர்பாளர் ஏடி இளங்கோவன் அவர்கள் வெளியிடுவார். அதை பெற்றுக்கொள்ள மாதாஜி அவர்கள் அனைவரும் கரகோஷம் இடணும். எல்லாரும் புத்தகம் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கணும். 5 ரூபாய் தான், புத்தகத்துக்கு விலை இல்லை. இது சனாதன என்னென்ற பெருமையை கொடுக்கிறது. பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல் வீர வீர வீரவேல் பாரத் மாதா கி உங்களை தேடி வரும் புத்தகம் நீங்க வாங்கிட்டு போய் உங்க ஏரியால இருக்கக்கூடிய தற்கூரிகளா இருக்குல்ல அதுங்களுக்கு கொடுங்க. உங்க தலைவன் என்ன பேசிருக்காண்டா, உனக்கு எதுக்குடா பூ பொட்டு கேளுங்க, கேட்டுட்டு இந்த புத்தகத்தை கொடுங்க. நல்ல வேலையா இந்த கூட்டம் இந்து முன்னணி கூட்டமாக இருக்கு. இதே ஒரு தற்கூரி கூட்டமாக இருந்திருந்தா மரங்கள் நிறைய இருக்கிறதுனால வவால் போல தொங்கிட்டு இருந்திருப்பாங்க, பஸ் மேல ஏறி நின்று இருப்பாங்க, வாகனங்களை விடாம நின்று இருந்திருப்பாங்க. இந்த ஓரத்துல இருக்கிற கம்பி வேலிகளை உடைச்சிருப்பாங்க. அதுக்கு 15 லட்சம் ரூபாய் நிதி ஃபைன் கட்டியிருப்பாங்க. அதனால நம்ம கூட்டம் வலுவான கூட்டம், கட்டுப்பாடான கூட்டம்னு நம்ம மேடைக்கு மேல பேசுறோம். அது மனசுல வச்சுக்கிட்டு நம்ம நிப்போம். ஏன் அப்படின்னா ரொம்ப நெருங்கி நெருங்கி நிக்கிறோம். கொஞ்சம் எல்லாரும் விலகி நின்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருந்தா காத்து வரல, ஏன்னா நல்லா காத்து அடிச்சது பேனரே கீஞ்சிரும்னு சொல்லி நாங்க ஓட்ட போட்டு வச்சிருந்தோம். ஆனா இப்ப வெயிலும் இறங்கி போச்சு. அப்படி அதிகமா இருக்கு. கொஞ்சம் இடையடி நிப்போம், தள்ளி நிப்போம். 100 ரூபாய் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆர்ப்பாட்டமாக எப்பவுமே முன்னுதாரணமாக நம்ம இயக்கம் பெண்களை வைத்து வழிநடத்தும். அதன் பேர்ல அண்ணன் முன்னணியை சார்ந்த அம்மையார் குணசுந்தரி அவர்கள் கண்டன ஆற்ற வருகை புரிந்துள்ளார். भारत माता की भारत माता की भारत माता की நாங்க எப்பவுமே இது மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டம் ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அந்நியர் முன்னணி எங்களுக்குன்னு பூஜை புனஸ்காரம் அப்படிதான் வேலை கொடுத்துருக்காங்க. ஆனா ஏற்கனவே இந்த திமுக அரசு இந்த அந்நியர் முன்னணியை இது மாதிரி ரோட்ல ஸ்டேஜ்ல ஏற வச்சிருக்காங்க. நாங்களும் அவங்க எத்தனையோ குட்டு கொட்டுறோம், அடங்கிடுவாங்க அடங்கிடுவான்னு பார்த்தா அடங்க மாட்டேன்றாங்க. எவ்வளவு குட்டு தான் கொட்டுறது அவங்கள? ஏன் இவர் ஓட்டு கேட்க போனாரு, அப்ப போய் அந்த இந்து மக்கள் கிட்ட நான் ஆட்சிக்கு வந்தா நான் சனாதனத்தை ஒழிச்சிருவேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது தானே? நல்ல ஒரு பாரத இந்து பெண்களிடம் போய் நீ கேட்க வேண்டியதானே? இந்து மக்களிடம் போய் கேட்க வேண்டியதானே? நான் சனாதனத்தை ஒழிச்சிடுறேன், எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்க வேண்டியதானே? அப்ப எங்க கோயில்ல விபூதி இட்டுக்கிறது, குங்குமம் இட்டுக்கிறது, வேல் வாங்கி கையில வச்சு வேஷம் போடுறது, யாரை ஏமாத்துறதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்கீங்க? இனிமே உங்களுக்கு குட்டுலாம் கிடையாது, வாய்க்கு பூட்டு தான் போட போறோம். ஒரு பூட்டு கிடையாது, 2 பூட்டு போட போறோம். பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி. அடுத்தபடியாக நம்ம வீர கோஷம் பாரத் மாதா
சேப்பாக்கம் திருவிழிக்கு கண் சிகிச்சை முகாம்கள் விசேஷம் உதயநிதியை கைது செய். தமிழக மக்கள் செருப்படி கொடுத்து திருந்தாத உதயநிதியை தமிழக மக்கள் செருப்படி கொடுத்து திருந்தாத